முடித்த பின்பு சீசர்களை தனியே கூப்பிடுறாரு. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இந்த மீட்டிங்கில் யூதாசும் இருக்கார். நல்ல கவனிங்க, இந்த மீட்டிங்கில் யார் இருக்கா? யூதாஸ் இருக்கா. தனியாக கூப்பிட்டு சொல்கிறார். மீட்டிங் முடியும் போது தான் மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றுறாங்க. ஆனால் அப்பையும் அந்த காசையும் லபக் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு அந்த காசை கொள்ளையடிக்க முடியாமல் வருத்தத்தோடு நேராக எங்கே போகிறான் பாருங்கள். பிரதான ஆசாரியர்கள் அவங்ககிட்ட வரல. 14ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய், நம்ம பிள்ளைங்க பாவத்துக்கு போறானா பாவம் அவனை தேடி வருதா? நம்ம பிள்ளை பண ஆசைக்கு போறானா பண ஆசை அவனை தேடி வருதா? இன்னைக்கு நிறைய இடத்துல கவனிச்சு பாருங்க, இவனே போய் சிக்கிக்கிறான். பிரதான ஆசாரியின் இடத்துல போய் என்ன பேசுறான் பாருங்க. என்ன, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? எவ்வளோ வெட்டி விடு, காசு எவ்வளவோ வெட்டு, எனக்கு ஆண்டவராவது ஏதாவது காசை மட்டும் வெட்டு. நேராக பாருங்கள் எப்படி பேசுகிறான் பாருங்கள். ஆராதனையில் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆராதனைக்கு வெளியே எவ்வளோ காசு தருவீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? அதனால தாங்க வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் சம்பாதிங்க நல்லது, கடுமையாக உழைங்க நல்லது, உற்சாகமாக உழைங்க நல்லது. ஆனால் பணத்தை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. பண ஆசை என்பது இயேசுவை விட்டு காசு பார்ப்பது. இயேசுவை விட்டு காசு பார்ப்பது. என்ன கேட்டாங்க? 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டாங்க. நான் கூட நினச்சேன் பிரதான ஆசாரியன் வந்து தான் டீல் பேசியிருப்பான். மத்தேயு தெளிவாக எழுதிட்டாரு. உடனே கர்த்தருடைய பந்தி நடக்குது. அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, அழகா இதெல்லாம் பார்த்துக்கிறங்க, தெரிஞ்சுக்கிறங்க. சாயங்காலமான போது அந்த நாளில் நடக்கிற எல்லாத்தையும் 12 கூட ஒரு பந்தி இருந்தார். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அவர் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இதை விட என்னங்க பிரசங்கம் வேணும்? இதை விட டைரக்டான அட்டாக் வேறு தேவையா? என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவேங்கிற வார்த்தையை வேற பதிவு செய்கிறார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து 12 பேருமே பயந்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், யோவான் நான் காட்டிடுவேனா, நான் காட்டி கொடுப்பேனா, பேதுரு நான் காட்டி கொடுப்பேனா, என்னன்னே தெரில. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு துக்கமாக இருக்க மாதிரி. நீங்கள் துக்கப்படவே வேண்டாம். அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், அவர் உங்கள் முடிவை வெற்றியாய் மாற்றுவார். உங்கள் வாழ்வின் கடைசி வரை அவர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா காலத்தும் நான், அதுதான் என் செய்தி. அவரை விட்டு விடாதிருங்கள், அவருக்கு விரோதமாய் போய்விடாதிருங்கள். அவர் தனிமையை பார்த்தவர், தனிமையில் சிலுவை சுமந்தவர், தனிமையில் வாழ பலன் தருகிறவர், தனிமை நேரங்களில் கரம் பிடித்து நடத்துகிறவர். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்போ உடனே ஒவ்வொருத்தவங்களா கேட்குறாங்க, ஆண்டவரே நானோ என்று ஒருவராய் கேட்க தொடங்கினார். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தட்டில் கையிடுகிறவனே என்னை குறித்து. அப்போ பாருங்க, கரெக்டாக அந்த நேரம் யூதாஸோட டேனு. யூதாஸ் வந்து கையை வைக்கிறார் அந்த தட்டில். சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்மை கொடுத்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு 30 காசுக்கு 30 வெள்ளி காசுக்கு நீங்கள் பரலோகத்தில் போய் அஸ்திபார கல்லில் பேர் எழுதப்பட வேண்டிய யூதாஸ் முடிச்சு போச்சா என்ன? அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், தட்டில் கை வைக்கிறான்ல, வச்சுக்கிட்டே என்ன கேட்குறான் பாருங்கள். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி பக்கத்தில் வந்துட்டான். தட்டில் இருக்கான், ரபி நானோ என்றான். அதற்கு அவர், அப்போ எப்படி டைரெக்டாக கர்த்தர் பேசினாலும் என் இதயத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வர்றேன் பாவம் செய்கிறேன், வர்றேன் பாவம் செய்கிறேன், வர்றேன் பாவம் செய்கிறேன், வர்றேன் போகிறேன். பண ஆசை உள்ளவனுக்கு கர்த்தர் சத்தம் கேட்காது. உன் காதிலே பேசினாலும், உன் நேர்லேயே பேசினாலும், உன் முகத்திலே பேசினாலும், பேரை சொல்லி தீர்க்க தரிசனமாக பேசினாலும், ஆனால் தேவன் மேலே ஆசை உள்ளவனுக்கு யாருக்கோ பேசினாலும் அவனுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். யாருக்கோ பேசினாலும் என் கூட தான் பேசுகிறான்னு அவனுக்கு இல்லை. ஆனால் தேவன் இல்லாமல் பண ஆசை பிடிச்சவன், எனக்கு இல்லைங்க, அங்கிட்டு அந்த பக்கம் உள்ள ஆளுக்கு அந்த இருக்கான, அவன் தான் மோசமானவன், இவன் தான் மோசம். இதில் தான் கடைசியில். அப்போ கூட பார்த்தீங்களா, ஏன் இவன் தேவன்கிட்ட வர முடியல? வர முடியாதுங்க. பணத்தை முக்கியப்படுத்தினவன் தேவன்கிட்ட எப்படி வர முடியும்? இவன் ஏன் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல? கேட்க முடியாதுங்க.
தேவன் மன்னிப்பாருங்கிற இதயம் அவனுக்கு கிடைக்காதுங்க. இதெல்லாம் அவன் தாண்டி போயிட்டாங்க. அதனால தான் நான் புரிஞ்சுக்கிறேன், எப்போயும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் நான் இருக்கிறேன். நான் உங்கள் முடிவை அழகாக்குற ஒரு ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. ஏன்னா நான் என்கிட்ட நீங்கள் தூங்கும்போது எந்திரிச்சு ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா எந்திரிச்சு சொல்லுவேன், மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்னு ஒன்று மட்டும் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை, நீங்கள் இங்கே இல்லை, நான் இல்லை. அதனால்